Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 23, Channels of Distribution. Types of channels of distribution. Channel based on the middleman. We discussed in our previous session. Today, in this session, we will discuss channels based on the types of goods and services and channels based on national and international market. Channels based on the type of goods and services. பொருட்கள் மற்றும் சேவைகள் அடிப்படையில் வழங்கல் வழிகளினுடைய வகைகளை பார்க்க இருக்கிறோம். பொருட்கள் மற்றும் சேவைகள் அடிப்படையில் வழங்கல் வழிகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல இதை பார்ப்போம். குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். Consumer goods distribution channel. Consumer goods distribution channels. Fast moving consumer goods, FMCG. Fast moving consumer goods, FMCG, like provision items, clothes, etc. Every customer buys to utilize and exhaust them. Next day or week or month, fresh purchases need to be made. There are durable goods used by consumers like refrigerator, television, LED bulbs, fan, laptop, etc. மளிகை பொருட்கள், ஆடை வகைகள் போன்ற நுகர்வோர் பொருட்களை வாங்குவது அடிக்கடி நடைபெறுகிறது. இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு சொல்கிறோம். மளிகை பொருட்கள், ஆடை வகைகள் போன்ற நுகர்வோர் பொருட்களை வாங்குவது அடிக்கடி நிகழ்கிறது, நடைபெறுகிறது. இவைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியது. ஆனால் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக சாதனங்களாக இருக்கிற குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி, எல்இடி விளக்குகள், மின்விசிறி, மடிக்கணினி, இந்த மாதிரி உள்ள பொருள்கள் நீடித்து உழைக்கும். அது எப்போவாவது ஒரு தடவை தான் வாங்குவோம், தேவைக்கு தான் வாங்குவோம். They are used continuously for years together. Next purchases is made after some years. Further, they need to be installed, serviced and spare parts for replacement. The retail stores for fast moving consumer goods are far more in number than durable goods retailers, but the distribution channels are the same for both of them. ஒரு முறை வாங்கிய பின் நீடித்து உழைப்பதால் இந்த எல்இடி பல்பு, மின்விசிறி, லேப்டாப்பு இந்த மாதிரி உள்ள பொருள்கள் ஒரு முறை வாங்கிய பின் நீடித்து உழைப்பதால் அதை பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் அடுத்து நம்ம வாங்குவோம். அதை நிறுவுறதுக்கு இந்த மாதிரி உள்ள நீடித்து உழைக்கக்கூடிய பொருள்களை, குளிர்சாதன பெட்டி இந்த மாதிரி உள்ள பொருள்களை நிறுவுவதற்கு, சேவைகளை வழங்குவதற்கு, உதிரி பாகங்களை வாங்குவதற்கு நமக்கு பல உதவிகள் தேவைப்படும். நுகர்வோர் பொருளுக்கான சில்லறை விற்பனை நிலையங்கள் நீடித்து உழைக்கும் பொருட்களை விற்கும் சில்லறை விற்பனை நிலையங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். நுகர்வோர் பொருள்களை விற்கக்கூடிய, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மளிகை கடை நிறையா இருக்கும், மருந்து கடை நிறையா இருக்கும், காய்கறி கடை நிறையா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உள்ள குளிர்சாதன பெட்டி விற்கக்கூடிய கடைகள், மின்விசிறிகள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள்,
நீடித்து உழைக்கும் பொருள்களை விற்கக்கூடிய கடைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஆனால் இது ரெண்டுக்குமே வழங்கல் வழிகள் ஒரே அளவில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ், தொழிற்சாலை பொருள்களுக்கான வழங்கல் வழிகள். இண்டஸ்ட்ரியல் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் நீட் ஷார்ட்டர் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். The industries that use the products are less in number. Technical support from producer or dealer is required for installation, operation and maintenance of the machinery. The producer sells the machinery through his salesmen or authorized dealers. MRI, magnetic resonance dealer. MRI, magnetic resonance imaging scanner, used in hospitals to produce images of body structures, are sold through authorized dealers or wholesalers to customers. தொழில்துறை எந்திரங்கள் அப்புறம் சாதனங்கள் இதை விநியோகம் செய்வதற்கு குறைந்த எண்ணிக்கையிலான வழங்கல் வழிகளே போதுமானது. ஏன்னா இந்த பொருள்களை வாங்கி பயன்படுத்துபவர் குறைவான எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் இந்த மாதிரியான பொருள்களை வாங்குவாங்க. உற்பத்தியாளர் அல்லது விநியோகிப்பாளர்கிட்ட இயக்குதல், பராமரித்தல் போன்றவற்றில் தொழில்நுட்ப உதவிகள் நமக்கு தேவைப்படும். உற்பத்தியாளர் தனது விற்பனையாளர் மூலமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரி மூலமாகவோ இயந்திர சாதனங்களை விற்பனை செய்கிறார். நெக்ஸ்ட் கம்ஸ் சர்வீசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், சேவைகளுக்கான வழங்கல் வழிகள். Services can never be stored. A banking transaction or a mobile connectivity is created for a particular customer at the specific time. Mostly direct channel is operated by all producers through branches. Even in information technology, IT companies, a software is created and modified to suit the customer's needs. Insurance companies have branches and employ agents to connect with the policyholders. Producers' website is of greater use in connecting with the consumers in services marketing. சேவைகளை இருப்பு வைக்க இயலாது. ஒரு வங்கி நடவடிக்கை அல்லது மொபைல் இணைப்பு குறிப்பிட்ட நுகர்வோருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கப்படுது. பெரும்பாலும் நேரடி வழங்கல் மூலமாக உற்பத்தியாளர் தன்னோட கிளைகள் மூலமாக சேவைகளை வழங்குகிறார். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய அவங்க விரும்பக்கூடிய மென்பொருள்களை உருவாக்கி அதை விற்கிறாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் தன்னோட கிளைகள் மூலமாக முகவர்களை அமர்த்தி வாடிக்கையாளர்களுக்கு காப்பீட்டு திட்டங்களை வழங்குறாங்க. உற்பத்தியாளர்களின் வலைத்தளம் வாடிக்கையாளர்களோட தொடர்பை ஏற்படுத்த உதவுகிறது. Next come channels based on national and international markets. உள்நாடு மற்றும் பன்னாட்டு சந்தை அடிப்படையிலான வழங்கல் வழி. The national or country level middlemen are already dealt with in detail in the previous paragraphs. The international distribution of goods and services consists of two subsystems. They are domestic distribution and foreign distribution system. There were export merchants, export trading houses, export agents, state trading organizations, joint ventures, licensees, franchisees, etc., performing the function of middlemen.
பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான பன்னாட்டு விநியோகம் 2 அமைப்புகளை உள்ளடக்கியது. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான பன்னாட்டு விநியோகம் 2 அமைப்புகளை உள்ளடக்கியது. அது உள்நாட்டு விநியோக அமைப்பு, வெளிநாட்டு விநியோக அமைப்பு. வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஏற்றுமதி வணிகர்கள், ஏற்றுமதி வணிக நிறுவனங்கள், ஏற்றுமதி முகவர்கள், மாநில வணிக அமைப்புகள், இணைவினைகள், உரிமங்கள், ஃப்ரான்ச்சைசிங் ஆகியோர் இடைநிலையர் பணிகளை செய்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.